Hey guys, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் 2025. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் ஐ திங்க் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆன ப்ரிடாக்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் ப்ரிடாக்டர் இந்த ட்ரையாலஜி மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மூவி டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ப்ரொடக்டர் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் ஒரு கேங் போகும்போது அந்த இடத்துல ப்ரொடக்டர் வரும். அதோட பவர்ஸுமே நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதால் இன்விசிபிள் ஆக முடியும். ப்ளஸ் அதுக்கிட்ட ஒரு லேசர் லைட் பவர்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு ஹண்ட் பண்ணுறதுக்கான சில திங்ஸ், ஒரு கன் கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடியவங்களை அதை ஹண்ட் பண்ணும். ஆக்சுவலாக தட் வாஸ் ப்ரொடக்டர் ஒரு ஹண்டர். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹூலுன்னு நினைக்கிறேன், ஹூலியா அதில் ப்ரே அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க ப்ரொடக்டர் வருஷனாக. அதே டைம் ஒரு அனிமேஷன் மூவியுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக அனிமேஷன் மூவி பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டுவாங்க ப்ரொடக்டர் வருஷனை. ஒரு பிளேஸுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அதை ரியல் மூவியாக எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் வருஷனில் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தால் ப்ரிடாக்டர் பேட்லேண்ட்ஸ் மூவியோட ஆக்சுவலாக இது லைவ் ஆக்ஷன் மூவி தான். ஓகே, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஒரு ப்ரொடக்டராக இருப்பான். அவனோட பிரதரை மீட் பண்ண போவான். ஸ்டார்டிங்லேயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு அவனோட ஃபாதர் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு பர்சன் அந்த ப்ரொடக்டர். இதில் சடனாக நம்ம ஹீரோவோட ஃபாதர் அவனோட பிரதர்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை ஃபினிஷ் பண்ண சொல்லுவான். ஸோ இவன் நம்ம கூட இருக்க ஒர்த் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவனுமே அவனோட ஸ்மார்டை எடுத்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். சடனாக அங்கே அவனை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சீலை கட் பண்ணி ஒரு ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே அவனை தள்ளி விட்டுட்டு வேற ஒரு பிளானெட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிடுவான். ஸோ அவனோட பிரதர் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவன் ஃபாதர் கூட ஃபைட் பண்ணுவான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பிரதர் ஆல்ரெடி பேசியிருப்பான், நீ ஒரு பிளானெட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களும் ஒரு ரிலேஷன் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு பிளானெட்டுக்கு வரான். ஸோ அதான் பேட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அந்த லொக்கேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் ஆக்சுவலாக எர்த்து மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வைல்டான பிளான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்ததுமே ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பிளான்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அப்புறமா ஒரு ஃபார்மிங் பிளேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு பொண்ணை கண்டுபிடிப்பார். ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கால் எதுவும் இருக்காது, பாதி வரைக்கும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அங்கே சில அட்டாக் பண்ணுற க்ரீச்சர்ஸ்லாம் காட்டுவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன ப்ரொடக்டர் மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னலில் இருக்கிற ட்ரையாலஜி மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மூவிஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர்கிட்ட சொல்லி இவன் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, ஸோ இவன் ஒர்த்லெஸ்ஸான ஒரு ப்ரொடக்டர், ஹண்ட் பண்ணுறதுக்கெலாம் பர்ஃபெக்டான ஒரு ஆள் இல்லை, அவனை கில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவான். அவனும் ஆக்சுவலாக நான் சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன் இந்த மூவியை. நம்ம ஹீரோவுமே நோ ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி நோ பிரதர் அப்படின்னு சொல்லி கற்றுவான். ஸோ திடீர்னு அவங்ககிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கேஜெட். அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை மூவ் பண்ணாத மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அவனோட பிரதர்கிட்ட சொல்லி அவன் ஸ்வாடை எடுத்து அவனை ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஹீரோவோட பிரதர் கேரக்டருமே அவன் பக்கத்தில் போய் அவனோட ஸ்வாடை எடுப்பான். நம்ம ஹீரோவுமே என்னை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுவான். திடீர்னு அவன் பக்கத்தில் அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அவனை அன்எக்ஸ்பெக்டடாக அவனை லாக் பண்ணி வச்சுருக்க அந்த சீல் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு அவனை அப்படியே ஸோ மொத்தமாக பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், இன்னொரு ஸ்மால் ஸ்பேஸ்ஷிப், அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவான். ஸோ அதுக்குள்ளே அவன் போனதுமே அங்கே இருக்கிற டோர்ஸ்லாம் லாக் ஆகிரும். திடீர்னு அந்த பிரதர் கேரக்டர் அவனோட ஸ்வாடை எடுத்து அவனோட ஃபாதரையும் அட்டாக் பண்ணுவான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பிரதரை பிடிக்கும். ஸோ அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஃபாதர் கூட ஃபைட் பண்ணுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளேயே இருந்து பயங்கரமாக உடைக்க ட்ரை பண்ணுவான், அவனோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட அந்த ஃபாதர் ப்ரொடக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிரதரை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துலையே. ஸோ அவனும் பயங்கரமாக கற்றுவான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே.
வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த ஒரு லொக்கேஷன் மாதிரி ஒரு பிளேஸை சொல்லுவான். அங்கே போய் ஒருத்தங்களை தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவனை அனுப்பி வைப்பான். அவனோட ஸ்பேஸ்ஷிப் அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக பயங்கரமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயத்த காட்டுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் லுக் வைஸ். ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானெட்டு காட்டுவாங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா அமேசிங்கான சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஸ்டார்டிங்கில் அந்த வேர்ல்டு மாதிரி ஒரு சின்ன லுக் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு அடுத்து அவனோட ஸ்பேஸ்ஷிப் வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகும். ஸோ அதுதான் அந்த பேட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லேண்டு. ஸோ அதுதான் மேபி டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ரிடேட்டர் மூவி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை பற்றி தான் இந்த வீடியோலையுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, ஐயோ தொண்டை வலிக்குது guys. ஓகே, ஸோ let's we talk about something interest. This movie is very good. Okay, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ப்ரிடேட்டரோட நியூ மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிடேட்டர் மூவி பார்த்த எல்லாருக்குமே இந்த மூவியுமே செம பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா பேட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ வெர்ஷன் தான். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடேட்டருக்கான ஒரு வேர்ல்டை தான் காட்டுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரிடேட்டர் பார்த்தீங்கன்னா அவனோட பிரதரை மீட் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அவனோட பிளானட் இருக்கிற லொக்கேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக லுக் வைஸ் ரொம்ப ஈவிலாக இருக்கும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக. ஸோ அவனோட பிரதர் கேரக்டரை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ ப்ரிடேட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கான். அவனுமே ஒரு மவுண்டனோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே தான் இருக்கான். அவனை தேடி அங்கே போகும்போதே திடீர்னு ஒரு ஃபைட் க்ரியேட் ஆகும். பிகாஸ் நம்ம மெயின் கேரக்டர் ப்ரிடேட்டர் இருக்காங்க, அவனோட பிரதர் அண்ட் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்காக பார்க்குறாங்க. ஹண்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் வெரி வீக்னஸ், அந்த மாதிரி வீக்கர் பர்சன் அப்படின்னு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு ஒரு எண்டு வரும். பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே ரெண்டு பேருமே ரொம்ப ஹையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர்கிட்ட தோற்றுருவான். இப்போ அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று வரும். அதில் அவங்களோட ஃபாதர் ப்ரிடேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக. ஸோ அவனோட பிரதர் கேரக்டரை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ ப்ரிடேட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கான். அவனுமே ஒரு மவுண்டனோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே தான் இருக்கான். அவனை தேடி அங்கே போகும்போதே திடீர்னு ஒரு ஃபைட் க்ரியேட் ஆகும். பிகாஸ் நம்ம மெயின் கேரக்டர் ப்ரிடேட்டர் இருக்காங்க, அவனோட பிரதர் அண்ட் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்காக பார்க்குறாங்க. ஹண்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் வெரி வீக்னஸ், அந்த மாதிரி வீக்கர் பர்சன் அப்படின்னு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு ஒரு எண்டு வரும். பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் சீன்லேயே ரெண்டு பேருமே ரொம்ப ஹையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர்கிட்ட தோற்றுருவான். இப்போ அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று வரும். அதில் அவங்களோட ஃபாதர் ப்ரிடேட்டர்